அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. இந்த பாவமெல்லாம் செய்கிறோம் இல்லைங்களா? பல பாவங்கள் இருக்குது. பாவ புண்ணியம் அப்படிங்கிறது அவரவர் மனநிலையை பொறுத்தது. அதில் ஒரு பாவத்தை கண்டிப்பாக சிவபெருமான் எதற்காகவும் மன்னிக்க மாட்டார். அது என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க இருக்கோம். இப்போ என்னை பொறுத்தளவு நான் செய்கிறது புண்ணியம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த காரியம் பிறர் ஒருவருக்கு பாவமாக இருக்கும். இந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம செய்வது எல்லாம் கர்மாவாக நம்மை பின்தொடர்கிறது. அதனால தான் இத்தனை பிறவிகளை நாம் எடுக்கின்றோம். ஒருவரை நான் கோபத்தில் அடிச்சிடுறேன் அப்படிங்கும் போது அது கர்மாவாக என்ன தொடரும். பெரிதொரு சமயத்தில் அதே அடி எனக்கு விழுகும். இது வாழ்க்கையோட யதார்த்தம். புரிந்தவர்கள் நன்கு உணர்ந்திருப்பார்கள். சரி, எந்த விதமான பாவத்தை இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படின்னம்னா நிறைய வகைப்படுத்தி சொல்லலாம். அதில் குறிப்பாக ஒன்று சொல்லணுன்னா அடியார்கள் மனது அப்படியே வெம்பி நிற்கிறது. அடியார்கள் பக்திக்கு இடையூறாக ஏதேனும் பிறர் செய்கிறார்கள், அவர்களை வஞ்சிக்கிறார்கள் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதை இறைவன் பொறுத்து கொள்ளவே மாட்டார். ஏன்னா நம்ம ஏற்கனவே நிறைய சொல்லணும் இல்லைங்களா? நீங்கள் எந்த பாவம் செய்தாலும் அது பாவ புண்ணிய கணக்குகளிலேறும் கர்மாவாக அது தொடரும். அது அடுத்த ஜென்மத்திலோ அல்லது இந்த ஜென்மத்திலோ கால நேரத்திற்கு ஏற்றார் போல அதற்கான பலனும் உங்களை சேரும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த ஒரு பாவம் அப்படிங்கிறது, அதாவது தன்னை முழுமையாக சரணடைந்து செய்து கொண்ட ஒரு சிவனடியாருக்கோ அல்லது பக்தருக்கோ அவர் மனதில் இருப்பதெல்லாம் சிவபெருமானாக இருப்பார், அவர் தான் எல்லாம் அப்படின்ட்டு இருக்கவரோட பக்தியில் போய் ஒருத்தர் தலையிடுறாரு அல்லது அதை குறுக்கிடுகிறார், அதை தடுக்கின்றார், அதை ஏதேனும் ஒரு வகையில் கெடுத்துவிட வேண்டும் என்று இழிச்சொல் பேசுகிறார். இப்படிங்கிற மாதிரியான செயலை யாரேனும் செய்தால் கண்டிப்பாக அந்த பாவத்திற்கான பலனானது உடனடியாக கிடைக்கும். இது பெரும்பாலும் ஒருவரின் மனதை கெடுக்கின்ற வேலை. ஒருவருடைய கொள்கையில் தனது சித்தாந்தத்தை திணிக்க வேண்டும் என்று யாரேனும் முயற்சி செய்தால் அது தவறு தானே. பொதுவாக சொல்வது, எல்லா மனிதர்களுக்கும் தனிப்பட்ட கொள்கை இருக்கும். ஒவ்வொருவரின் கொள்கை ஒவ்வொருவருக்கு உத்தமமான விஷயம், அதில் மாற்று கருத்தை இல்லை. ஒருவர் கொண்ட கொள்கையை பற்றி அவதூறாக பேசுவதோ அல்லது அதை இழிந்து பேசுவதோ எந்த உரிமையும் நமக்கு கிடையாதல்லவா? அப்படி சிவனடியார்களை நிந்தித்தலும் சிவனடியார்கள் பக்திக்கு ஊறு விளைத்தலும் அதே போல் அவர்களை இழிந்து பேசுதலும் அப்படிங்கிற பாவத்தை செஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக அதற்கான பலனை இறைவன் அவ்வப்போதே கொடுத்து விடுவார். அவர்கள் வாழ்கின்ற காலத்திலே அது இயல்பாகவே நடக்கக்கூடியது. சாபம் இது மாதிரி விஷயங்கள் இல்லை. யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். சிவனடியார்களோ அல்லது பிற தெய்வங்களை வணங்கக்கூடிய அடியார்களோ தனக்கு மன நிம்மதி வேண்டும், உண்மையான அந்த ஆன்மீகத்திற்குள் செல்ல வேண்டும் என்றுதான் அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அவர்கள் அதற்கான பயிற்சிகளிலும் ஈடுபடுகிறார்கள். யாரையும் அவர்கள் மனதை காயப்படுத்துவதில்லை, யாரையும் கொச்சைப்படுத்துவதில்லை. அவர்கள் உண்டு, அவர்கள் வேலை உண்டு என்று இருப்பவர்களை வீணாக சீண்டி அவர்களுக்கு மனதிற்கு ஒரு இன்னலை ஏற்படுத்தி அவர்கள் பக்தியில் ஒரு ஊறு விளைவிக்கிறார்கள். அப்படிங்கும் போது அது மகா பெரிய பாவமாக மாறும். அதற்கு என்ன சொல்கிறது, அதை அவங்களால எதிர்கொள்ளவே முடியாது. இப்போ இருக்க கால சூழ்நிலை அப்படிங்கிறது வேறு. அதற்கான காலகட்டம் வரும்போது அதற்கு பதில் சொல்லக்கூடிய நிலைமையில் கூட அந்த இழிந்து பேசியவரோ ஊறு விளைத்தவரோ இருக்க முடியாது. அந்த அளவுக்கான ஒரு ஒரு நிலையானது அவர்களுக்கு உண்டாகும். இது வாழ்க்கையில் யதார்த்தமாக கண்டுகொள்ளக்கூடிய விஷயம். கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் எல்லாருமே காணப்போகிறார்கள். எந்தவித அடியார்களையும் தயவுசெய்து துன்புறுத்தாதீர்கள், மனதை கஷ்டப்படுத்தாதீர்கள். அது இப்போ விஷ்ணு பகவானை வழிபடுறாங்கன்னா அவர்களுக்கு அடியாராக இருக்கிறார்கள், எல்லாத்தையும் சரணடைந்து விடுகிறார்கள். இறைவன் ஒருவரை பல நாமங்களில் நாம் வழிபடுகின்றோம், அவர்களை நாம் சரணடைந்திருக்கின்றோம். அப்போ எந்த காலகட்டத்திலும் பிறரை இகழ்ந்து பேசாதீர்கள். தனது அடியாருக்கு ஒன்றென்றால் முன்னாடி நின்று அவர்களின் துயரை துடைக்கக்கூடியவர் அப்படிங்கிறவர் சிவபெருமானாக இருப்பார். காலம் பதில் சொல்லும். நன்றி, வணக்கம்.